ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் த ஹார்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய வில்லன் ஒரு போதைப்பொருள் கடத்துறவனாக இருப்பான். இவனை பிடிக்கிறதுக்காக ஒரு பில்டிங்கில் போலீஸ் டீமெல்லாம் அப்படியே சுட்டு போட்டுக்குவாங்க. அந்த பில்டிங்கில் பார்த்தா இவங்களும் போவாங்க, அப்படியே ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வில்லன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த போலீஸ்லாம் பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம போலீஸே அந்த வில்லன் கொண்டிருப்பான். அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த பில்டிங்குள்ளே போயிருப்பாங்க. இப்போ அந்த வில்லன் போலீஸ்காரங்களாம் பிடிச்சி வச்சுட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண போகிற சமயத்தில் இந்த ஜாம்பியெல்லாம் நிறையா வந்துடும். அந்த பில்டிங்குள்ளே நிறையா வந்து அட்டாக் பண்ணும். பயங்கரமாக இவங்களை எப்படியாவது கொண்டுறோன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டு இருக்கும். இப்போ இறுதியில் இந்த வில்லன் டீமும் போலீஸ் டீம் ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த ஜாம்பியை அழிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உருவாகும். இப்போ இந்த ரெண்டு டீமும் ஒன்று சேர்ந்து அந்த ஜாம்பியை அழிச்சாங்களா இல்லையா, இல்லை தனித்தனியாகவே தனக்குள்ளே அவங்கள காப்பாற்றிட்டாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸ்டோரி பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அந்த சாம்பியில் வந்து அட்டாக் பண்ணுவங்களால பயங்கரமாக அப்படி இப்படின்ட்டு அட்டாக் பண்ணும். அந்த சீன்ஸும் நல்லாவே இருக்குது. அந்த சீன்ஸ் வேணால் இந்த விஎஃப்எக்ஸ் காட்சியெல்லாம் சும்மா வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் சாம்பியை முடிஞ்சாலும் அழிக்க பார்ப்பாங்க, ஆனால் முடியாது. ஏன்னா அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பயங்கர ஸ்ட்ரென்த்ஃபுல் ஜாம்பியாக இருக்கும். அதை எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற அந்த முயற்சி, அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அதனை சார்ந்த அந்த சீன்ஸ்கள் இதெல்லாமே நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டோரி உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா போலீஸ் டீம் போகிறது, அந்த வில்லனை வந்து அப்படியே சுற்று போகிறது அப்படி அப்படின்ட்டு நல்லா ஒரு போலீஸ் ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸ் மட்டும் நல்லாவே இருக்குது. படத்தோட வியூஜியம் பொறுத்தவரை நல்லாவே தரமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமாவோட விஷுவல் எஃபர்ட்லாம் நல்லா தரமாக கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதில் எந்த விதமான மாற்றமும் இவங்க வந்து செய்யலை. நல்லாவே இருக்குது. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தா பெருசாக இல்லை. ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச படம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.